இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அநேக ஆசைகள் இருக்கலாம், நீங்கள் அநேக திட்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஆசைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும், நான் நினைக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையிலே எனக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக நீங்கள் காத்திருந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட ஆசையோடு கூட நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, அது வீணாய் போவதே இல்லை. நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு முடிவை உங்களுக்கு தருவார். இந்த கண்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் தோற்று போவதில்லை. தேவனாகி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது தோல்வியாய் வருகிற சூழ்நிலையிலே உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தந்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருப்பீர்களே ஆனால், இந்த வசனத்தை விசுவாசிப்பீர்களே ஆனால், ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது, ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசைகளை எனக்கு நிறைவேற்றி தாரும், என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடும், எனக்கு ஒரு முடிவை கட்டளையிடும் என்று சொல்லி தேவன் மேல வாஞ்சையோடு விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாகவே உங்க நம்பிக்கை வீணாய் போகாதபடி அது நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. எந்தெந்த காரியத்துல நீங்கள் முடிவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே நீங்கள் எதிர்பார்த்த முடிவை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஒரு முடிவை தருவார். உன் நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம், எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். தேவன் எனக்கு ஒரு முடிவை தருவார், நிச்சயமாய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டளையிடுவார் என்று, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவை தருவார், நான் தோற்று போவதில்லை என்று நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.